رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னீம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? மறுமை நாளில் சூரியனும் சந்திரனும் எப்படி இருக்கும்? இதுக்கான ஆன்சர் சுருட்டப்பட்டு ஒளி இழந்து விடும். நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் மார்க்கம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும். அதற்கான சரியான விடையை அடுத்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தெரியாத நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கேள்வி பதில் போட்டுட்டு வரோம். ஆரம்பத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் கேள்விக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொன்னீங்க. கொஞ்ச நாளாக யாரும் ஆன்சர் பண்ணுறதில்ல. கேள்விக்கான பதிலை யாரிடமாவது கேட்டு அதன் மூலம் உங்கள் மார்க்க கல்வி அதிகமாகும் என்ற நோக்கத்தில் தான் கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது என்ன துவா போடலாம் என ஆராய்வது போல் என்ன கேள்வி இன்று போடலாம் எனவும் ஆராய்ந்துதான் போடப்படுகிறது. நீங்கள் ஆன்சர் பண்ணால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். சரியான விடை தெளிவாக தெரியவில்லை என்றாலும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்கள் மார்க்க கல்வியும் அதிகரிக்கும். சிரமப்பட்டு நாங்கள் போடுவதற்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஓகே, இன்னைக்கு ஓத வேண்டிய துவா என்னன்னு பார்க்கலாம். டெய்லி துவா வருது. என்ன துவா ஓதுறது, எதை விடுறது என குழப்பம் வேண்டாம். மார்க்க கல்வியை பொறுத்தவரை கற்க கற்க நீண்டு கொண்டே போகும். எனக்கு எல்லாம் தெரியும் என யாராலும் சொல்ல முடியாது. போடுற ஒவ்வொரு துவாக்களையும் அந்த நாளில் எடுத்து ஓதுங்க. ஒவ்வொரு துவாவும் உங்களின் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க காரணமாக இருக்கும். சில துவாக்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக இருக்கும். ஆக மொத்தம் எல்லா துவாக்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னைக்கு பார்க்க போற துவா உங்கள் ஆயுள் வரை உங்களுக்கு கை கொடுக்கும். இறந்த பின்பும் கை கொடுக்கும். நீங்கள் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அவ்வளவு சிறப்பான அந்த துவாவை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பிறகு எப்போ எத்தனை முறை ஓதணும் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். اللهم أحسن عاقبتي في الأمور كلها وأجرني من خزي الدنيا وعذاب الآخرة. اللهم أحسن عاقبتي في الأمور كلها وأجرني من خزي الدنيا وعذاب الآخرة. இதோட மீனிங் என்னன்னா, யா அல்லாஹ், என்னுடைய அனைத்து காரியங்களின் முடிவுகளையும் சிறந்ததாக ஆக்குவாயாக. இவ்வுலகின் இழிவை விட்டும் மறு உலகின் வேதனையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. துவாவோட மீனிங்கை படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளவு சிறப்பான துவான்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறிய ஒரு விஷயம், அதிகம் துவா செய்யணும். அப்படி துவா செய்யும் போது உங்கள் தேவைக்காக மட்டுமல்லாமல் மறுமைக்காகவும் துவா செய்ய வேண்டும் என. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. எந்த நேரத்திலும் என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம். அப்படி நடந்தால் ஒன்றுமில்லாமல் மறுமையில் நிற்கும் சூழ்நிலை வரக்கூடாது. இது போன்ற துவாக்கள் நம்மை மறுமையில் காப்பாற்றும். வெறும் மறுமையில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் பல பிரச்சனைகளிலிருந்து இந்த துவா காப்பாற்றும். நாம் விரும்புகின்ற வெற்றியை நம் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும். இது போன்ற துவாக்களை மனப்பாடம் செய்து தினமும் ஓதி வர வேண்டும். ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின் ஓதி வரலாம். தொழுகைக்கு பின் ஓதும் துவாக்கள் நிறைய இருக்கு. டைம் இல்லை அப்படின்னா பாங்கு கொடுத்து முடித்த பின் ஓதலாம். ஒரு நாளைக்கு 5 முறை பாங்கு சப்தம் கேட்கின்றோம். பாங்கு கொடுக்கும்போது பாங்கின் வாசகங்களை அப்படியே திருப்பி சொல்ல வேண்டும். பிறகு ஸலவாத் ஓதி பாங்கு துவா ஓதி அதன் பிறகு நாம் என்ன துவா செய்தாலும் அது நிறைவேறும். உங்களில் எத்தனை பேர் அந்த நேரத்தில் துவா செய்கிறீங்க? சிறப்பான நேரம் அது. ஒரு 5 துவா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தொழுகையின் பாங்கிற்கு பிறகும் ஒவ்வொரு துவா ஓதுற மாதிரி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கேட்கும் துவாக்கள் பலம் வாய்ந்த துவாக்களாக, இம்மை மற்றும் மறுமை இவை இரண்டிலும் நமக்கு பலன் தரும் துவாக்களாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லி இருக்கிற இந்த துவாவையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு தொழுகையின் பாங்கிற்கு பிறகு ஓதலாம். தினமும் சிறப்பான இந்த நேரத்தில் ஓதி வரும்போது நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான். ஓதி பாருங்க, உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்திற்கு முதலில் எத்தனை நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.